பாண்டிய நாட்டு தேவார தலங்கள்ல 2வது தலமும், 246வது தேவார பாடல் பெற்ற தலமுமான செல்லூர் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ மதுரை பக்கத்தில செல்லூர் இருக்கு பார்த்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய திருவாப்பனூர் ஆப்பனுடையார் கோவில், இடபுரேசர்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா அன்னம் வினோதன்னு குறிப்பிடுவாங்க. இறைவி பேரு குறவங்கள் குழலி அப்படி சொல்லுவாங்க. ஒரு அந்தணர் இறைவனுக்கு படையல் படைக்கணும்போது அவரால உணவு இல்லங்கிற நேரத்தில, உலையில் இட்ட வைகை ஆற்று மணல் இருக்கு பார்த்தீங்களா, அத இறைவன் சாப்பாடாக மாற்றிய காரணத்தினால அன்ன வினோதன் அப்படின்னு இறைவனுக்கு பெயர். சம்பந்தர் 1ஆம் தொடரில 88ஆம் பதிகம் பாடியிருக்காரு. அதாவது சிம்மக்கல்லேருந்து வைகை ஆற்று கடந்து சென்றா இந்த கோவில் வந்துரும்னு சொல்றாங்க. சோழாந்தகன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் வேட்டையாட சென்றபோது இந்த கோவில் இறைவன் ஆப்புடையார். ஆப்பு அப்படின்னா, இந்த மரத்த அறுக்கிறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமைப்பில இந்த கோயில் இறைவன் இருப்பாராம். அவருடைய மகனான சுகுணன் இங்க கோவில் கட்டியதாக சொல்லப்படுது. இங்க உள்ள நடராஜர் ரொம்ப சிறப்பா இருப்பாருங்க. அதுவும் நந்தி மத்தளம் வாசிக்கிற மாரி இருப்பார். அதேமாரி பைரவர் மற்றும் முருகனோட சன்னதிகளும் இந்த கோவில்ல ரொம்ப அற்புதமா இருக்கும்.